இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன்பிடி சார்ந்திருக்க வந்து 1,00,000த்துக்கு மேலே தான் இருக்காங்க. இந்த அமெரிக்காவில் 50% வரி போட்டனால தூத்துக்குடியில் போன கப்பலில் இப்போ திருப்பி வாங்காமல் திருப்பி அனுப்பிட்டாங்க. அது 500 டன் உள்ள சரக்கு. இதனால் இங்கே 400 போன நண்டு மீனெல்லாம் இப்போ வந்து 100 50 தான் இப்போ போகுது. அதனால் யாரும் பாதி பேர் போகல வேலைக்கு. இதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதனால் வரினால எதுவுமே ரேட்டு எங்களுக்கு வந்து வருமானம் இல்லாமல் போயிடும். டீசலுக்கு நட்டம், போகிற தொழில் எல்லாமே நட்டமாக போயிடும். இதனால் யாரும் போகாமல் வேறு தொழில் தான் பார்க்குற மாதிரி நிலமை வரப்போகுது. கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பார்த்து பண்ணணும். எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து 32 கிராமம் இருக்குது. ஒரு 2500 போட்டுகள் இருக்குது. இப்போ இந்த அமெரிக்கா வந்து 50% வரி வீச்சதுனால இன்றைக்கி வந்து ஒரு 500 600 கனவா நண்டு ஏலத்தில் போயிட்டு இருந்துச்சு, இடம் வச்சு எடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ வரி இருப்பால் 200க்கும் கீழே போகிற நிலமையாக இருக்குது. ஒரு போட்டுக்கு வந்து ஒரு 2000 3000 நாங்கள் டீசல் வாங்கினா மட்டும்தான் போட்டு ரன் பண்ணி வர முடியும். நாங்கள் பெரிய போட்டுக்கெல்லாம் 10,000 மேலே டீசல் வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. இப்போ இந்த விலை குறைஞ்சதுனால டீசல் வாங்கவோ தொழில் பண்ணவோ எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கிற சூழ்நிலை போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இப்போ ஒரு வலை வந்து 3 மாதம் தான் ஒரு வலையை நாங்கள் யூஸ் பண்ண முடியுது. கிலோ 2000 3000 போகுது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த வலை வாங்க போயில அப்புறம் 500 வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டு இருக்கு விலை. இதெல்லாம் பார்க்க போயில இந்த மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தை பண்ணியோ இல்லை அடுத்த நாடுகள் பேச்சுவார்த்தை பண்ணியோ இந்த பழைய நிலைமையை எங்களுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே நாங்கள் வாழ்வாரம் பண்ண முடியும். இது அல்லாமல் மீன் வளத்தை சேர்ந்து கடற்கரையில் மட்டும் 32 கிராமத்துலேயும் 1,00,000த்துக்கு மேலே நாங்கள் தொழில் பண்ணி வர்றோம். அதை சார்ந்து 1,00,000த்துக்கு மேலே கரை தொழில் பண்ணுறாங்க. ஐஸ் பிளாண்டு, நண்டு மீட்டு எடுக்கிறது, இப்படி கம்பெனிகள் வச்சு அவங்களும் இதை நம்பியே ரொம்ப வாழ்வாதாரத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாரோட வாழ்வாதாரமும் இந்த நிலவரி சீர்குலையும் சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு உடனடி தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு பழைய நிலைமையை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறோம். இப்போ இன்றைக்கி நான் கடலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து நண்டு ஒரு 4 கிலோ 5 கிலோ 4.5 கிலோ நிறுத்து போட்டேன். நான் நேற்றைய கணக்கில் காசு தருவாங்கன்னு சொல்லிட்டு குறைச்சி தராங்க. என்ன நீ காசு கம்மியாக தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் அமெரிக்கா வரி விற்கிறதுனால நீங்கள் எல்லாம் பொருள் குறைஞ்சிச்சு விலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. காசை கணக்கு பண்ணி பார்த்தா நீங்கள் போன டீசலுக்கு காசு இல்லை. என்னென்ன பார்த்தா தலையில் கை வச்சு நிற்க வேண்டியா இருக்குது. என்ன இந்த அது மாதிரி மாதத்துக்கு ஒரு பையனா வலைகளை மாற்றணும், மாதம் ஒரு பையனா வலைகளை மாற்றணும். அந்த வலையங்க போனால் அதுக்கு ஜிஎஸ்டி வரி அந்த வரின்னு சொல்லிட்டு அது விலை ஏற்றமாக இருக்குது. அப்போ நாங்கள் பிடிச்சி வந்து பொருளை போய் நாங்கள் ஒரு கணக்கு நினச்சிட்டு போனால் அது ஒரு கணக்கு காசு தராங்க. அமெரிக்கானால அவங்க இப்போ வரி விகிறதுனால இப்போ பொருள் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன அப்போ நாங்கள் எதில் நாங்கள் சமாளித்து வர்றது? ஆமாம் மீனவர்கள் மன அழுத்தத்தினால என்ன பல நோயினால் சாவக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. என்ன இதை வந்து மத்திய அரசு தலையிட்டு என்ன இதை சேர்ந்து மாநில அரசு தலையிட்டு மக்களுக்கு என்ன ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும்படி இதை பார்த்து எங்களுக்கு செஞ்சிருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அமெரிக்கா வரி போடுறதுனால ரேட்டெல்லாம் கம்மியாயிருச்சு. எக்ஸ்போர்ட்